ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி பாண்டியன் ஸ்டோர்ஸில் இன்றைய எபிசோடை பார்க்கலாம். ஸ்டாப் வாட்ச் வச்சு ராஜிக்கு ட்ரைனிங் கொடுக்குறாரு கதிர் வாங்கி தந்த புது ஷூவை போட்டுட்டு சும்மா கில்லி மாதிரி கிரவுண்டில் ஓடுறாங்க நம்ம ராஜி. அப்போ அந்த பக்கம் டூ வீலரில் வந்த பாண்டி இதை பார்த்து வண்டி நிறுத்திட்டு என்னடா இங்கே நடக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கும்போது பக்கத்தில் இருந்த ஒருத்தர், எப்பா பாண்டிய மருமக போலீஸில் சேரப்போதாம்ப்பா, அதுக்கு தான் உன் பையன் ஓடுறதுக்கு ட்ரைனிங் கொடுக்குறான்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஓஹோ, கதை அப்படி போகுதான்னு நினச்சிக்கிட்டு அந்த இடத்துல அவர் ஒன்றுமே சொல்லாமல் வீட்டுக்கு வந்துடுறாரு. ஓடி முடித்ததும் கதிரும் ராஜியும் வீட்டுக்கு வராங்க. எங்கப்பா போயிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கேட்க, அதான் மாமா டியூஷன் எடுக்க போயிட்டு வரேன் அப்படின்ட்டு ராஜி சொல்கிறாங்க. டியூஷன் என்ன மைதானத்தில் எடுத்தியான்னு சொல்லி கேட்டதும் ராஜிக்கு செம்ம சாக்கு. ஐயோ மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு கதிருக்கு புரிஞ்சு போயிடுது. அதனால் அவர் உண்மையை சொல்லிடுறாரு. ராஜிக்கு போலீஸ் ஆகணும்னு ஆசை, அடுத்த வாரம் எக்ஸாம் இருக்குது, அதான் மைதானத்தில் ஓடி பயிற்சி பண்ணான்னு சொல்லிட்டு கதிர் சொல்கிறாரு. இதை கேட்ட பாண்டியனுக்கு செமையாக கோபம் வந்துருச்சு. இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் நான் சொல்கிறது தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடுமையாக சொல்கிறாரு. நாங்கள் செய்கிறது நியாயம், அது உங்களுக்கு பிடிக்கலைன்னா நாங்கள் வீட்டை விட்டு போகிறோம் அப்படின்ட்டு கதிர் சொல்கிறாரு. இதை கேட்ட பாண்டியனும் மொத்த குடும்பமும் ஷாக் ஆயிடுது. ஒரு சண்டை நடந்துச்சுன்னா அதை சரி செய்கிற அற்புதமான குணம் கோமதிக்கு இருக்குது. அப்படிப்பட்ட கோமதி கணவனுக்கும் பையனுக்கும் இடையில ஏற்பட்ட விரிசலை சரி செய்ய ராஜியும் கதிரும் தனியாக இருக்கும்போது பேச வராங்க. ஏண்டா போலீஸ் வேலை தான் வேணான்னு சொல்கிறாரு, அதை கேட்க உனக்கு என்னடா பிரச்சனைன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க கோமதி. அன்றைக்கி ராஜியை கட்டாயப்படுத்தி எனக்கு கல்யாணம் பண்ணி வச்ச, இன்றைக்கி அவளுடைய லட்சியத்தை தூக்கப்பட சொல்கிற. ராஜி போலீஸாக ஆசைப்படுறா, அவள் போலீஸும் ஆவா, நான் அவள் லட்சியத்துக்கு துணையாக இருப்பேன்னு சொல்லிட்டு கதையை தெளிவாக கோமதி கிட்ட சொல்ல, கோமதி இதை கேட்டு என்ன சொல்லுன்னு தெரியாமல் முழிக்க, ராஜி தன் லட்சியத்துக்கு உற்று துணையாக நிற்கிற தோழமையான கணவனை அதிசயமாக பார்க்குறான். கொண்டவன் துணை இருந்தால் கூரை ஏறி கூவலான்னு சொல்லுவாங்க. அத்தகைய துணை நம்ம ராஜிக்கு கிடைத்திருப்பது பாராட்டுக்குரியது தான்.